புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, விஷக்கோப்பை. இது சாக்ரட்டிஸ் அவர்களை பற்றியது. சரிங்களா? எழுதியவர் சிபி சிற்றரசு. வாசிப்பவர் எம் வேதநாயகி. என் எண்ணம் மக்கள் அறிவு வளர்ச்சி பெற வேண்டும். அரசியல்வாதிகள் வரலாற்றை உணர வேண்டும். மாணவர்கள் இரண்டையும், அதாவது அறிவையும் வரலாற்று உண்மைகளையும் பெற வேண்டும். எல்லாவற்றையும் விட அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாலே எனக்கு எப்போதும் ஒரு கவலை உண்டு. ஏன்? எனக்கு நானே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். அதன் காரணமாகத்தான் 1952 பல வெளிநாட்டு அறிஞர்களை பற்றி எழுத தொடர்ந்தேன். ஒரு நூலை எழுத தொடங்கும் முன் அதை மன்றங்களிலோ பல்கலைக்கழகங்களிலோ நான் பேசிவிடுவது வழக்கம். அதே நிலையில்தான் 20க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளிவந்தன. அவைகள் தீர்ந்து விட்டபடியால் உலக பதிப்பகத்தார் மீண்டும் அவைகளை வெளியிட முன்வந்திருக்கின்றனர். முதலில் தர்க்க ஞானி சாக்ரட்டிஸ் கொள்கைகள், அவரது வாழ்க்கை குறிப்புகள் அடங்கிய விஷக்கோப்பை என்ற தலைப்போடு வெளிவருகின்றது. நண்பர்கள் என்றும் போல் ஆதரிப்பார்கள் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை. என் எழுத்து பணியை ஊக்குவிக்கும் அனைவருக்கும் நன்றி. அன்பன் சிபி சிற்றரசு. விஷக்கோப்பை. அறிமுகம். ஏதென்ஸ் நகர கலைக்கோயிலின் தலைவாயிலிலே கம்பீரமாக நிற்கின்றான் ஓர் தத்துவ ஞானி, தலை சிறந்த தர்க்கவாதி. தன்னைத்தானே அறிந்து தான் அறிந்ததை அகில உலக மக்களறிய ஆவல் கொண்டு அறிவு தாகத்தால் அலைந்து கொண்டிருந்த இளைஞர்களின் இருதயத்தை தொட்டு அவர்கள் மனவிருளை நீக்கி ஒளிபரப்பிய அறிஞன். அவனுக்கு முன்னும் அப்படி ஒருவன் பிறந்ததில்லை, அவனுக்கு பின்னும் அப்படி ஒருவன் இதுவரை தோன்றவில்லை. இனி எப்போதாவது தோன்றுவானா என்பதும் ஐயமே. எக்காலத்திலும் இறந்துவிடாதோர் லட்சியத்திற்காக இறப்பதை இன்பமாக ஏற்றுக்கொண்ட சிந்தனையாளன். தீராப்பலி தன்மேல் சுமத்தப்பட்ட போதும் நயவஞ்சக சர்க்காரால் நச்சுக்கோப்பையை தனக்களிக்க வேண்டுமென்ற தீர்ப்பை பெற்ற போதும் தன் கொள்கையில் மாளாத அன்பு கொண்டு கையிலே நஞ்சையும் நெஞ்சிலே வீரத்தையும் ஏந்தி மாண்ட மாவீரன். இடியும் மின்னலும் நிலநடுக்கமும் போல எதிரிகளும் எத்தர்களும் பொறாமையால் தன்னை வாய்ப்போருக்கு அழைத்த போதும் இடம் விட்டு பெயராமல் இடம்பர்களின் வாதத்தை விலாமுறிய அடித்த வாத கேசரி. இயேசு தோன்றாத காலம், நபிகள் பிறக்காத காலம், சமண மத சாயல் படியாத நேரம், புத்தர் பொன்மொழிகளை பூதலமறியாத காலம், சீனத்தில் டாயஸ் மதம் தோன்றாத காலம், மகான் கன்பூசியஸ் தோன்றாத காலம், குருநானக் என்பவரால் சீக்கிய மதம் தோன்றாத காலம், மகா விருடபர் என்பவரால் சைன மதம் தோன்றாத காலம். அதாவது இன்றைக்கு 2421 ஆண்டுகளுக்கு முன்பு கிரீஸின் கண் என்று உலக மக்களால் போற்றப்பட்ட ஏதென்ஸை சிற்பக்கலையால் சிறப்பிக்க செய்த பீடியாஸ் என்ற சிற்பஞானி தான் அழகுபட செய்த சிற்பங்களின் மௌனத்திலேயே மறைந்து விட்ட காலம். நான் கல்லுக்கும் மண்ணுக்கும் பிறக்கவில்லை, ஒரு பெண்ணுக்குத்தான் பிறந்தேன் என்று சொன்ன பேரறிஞன் எனும் பெருமகன் தோன்றுவான் என்றே நினைக்காத காலம். சாவென்பதே இன்னதென்றறியாத போது சாவையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்த காலம். காலம் என்னும் புயல் நாதத்தை கனவேகமாக ஓட்ட அதை அறியாதவர்கள் காலத்தை ஓட்டுவது எப்படி என்று கவலையில் ஆழ்ந்திருந்த நேரம். பொய்யறிவை மெய்யறிவென நம்பிய மக்களின் நுண்ணறிவை தூண்ட ஒரு மெய்ஞானி தோன்றுவான் என்று எண்ணாத காலம். தோன்றினான் ஒரு வீரன், அறிஞன், தர்க்கவாதி. தக்கோரிவர் எனவும் தகவிலாரிவர் எனவும் தரம்பிரித்து காட்டிய தன்னுணர்வாளன் தோன்றியே விட்டான். ஏதென்ஸை எல்லா முறைகளிலேயும் மேம்படச் செய்த பெரிக்ளஸ் என்ற பேரரசன் அநியாயமான பழிகள் சுமத்தப்பட்டு சிறையில் வாடி அந்த இருட்டு குகையிலேயே மடிந்துவிட்ட காலம். இளமையில் இயற்கை நூல், பௌதிகம், வானநூல், நிலநூல் ஆகியவைகளை பற்றி நன்கு படித்துணர்ந்து முதல் மனைவி இறக்க தனது 40வது வயதில் 2வது மணம் செய்து கொண்டு பிலிப்போனேஷிய யுத்தத்தில் காலாட்படையில் போர் வீரனாக சேர்ந்து போட்டிடோ என்ற ரணகளத்தில் தன் படைத்தலைவனுடைய தலையை காப்பாற்றி அதற்கு சன்மானமாக தான் பெற வேண்டிய இராணுவ கௌரவத்தை தன் படைத்தலைவன் ஆல்கிபீடியாஸ் என்பவனை அடையும்படி செய்த பொதுநலவாதி, கருணை வள்ளல். டேலியம், அம்பிபோலிஸ் என்ற 2 பயங்கரமான போர்க்களத்தில் தன் நாட்டு போர் வீரர்கள் சலித்து பின்வாங்கிய போது உற்சாகமூட்டி வெற்றி கண்ட சுத்த வீரன்.
நீதியும் அரசியலும் ஒரு வரையின்றி நிலைதடுமாறி நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் நீதியை நிலைநாட்ட அரசியல் கருத்துக்களே ஆராய்ச்சிக்கு உகந்தவை என்று எடுத்தோதியதோடல்லாமல் மக்களை உணர்வது மக்களின் கடமை என்பதை முதலில் வெளியிட்ட அறிவு களஞ்சியம். தான் ஒரு அரசாங்க ஊழியனாக இருந்த போதும் சரி, சுதந்திரமாக திரிந்த போதும் சரி, நீதிமன்றத்தில் அங்கத்தினனாக இருந்த போதும் சரி, அதே நீதிமன்றத்தில் அவன் குற்றம் சுமத்தப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட போதும் சரி, எப்போதும் நீதிக்கு விரோதமாக நேர்மைக்கு மாறாக நடக்காத நேர்மையாளன். செல்வத்தால் சீலம் வருவதில்லை, சீலத்தால் வேண்டுமானால் செல்வம் வரலாம் என்ற தத்துவத்தை தந்தவன், சிந்தனையின் உலைக்கூடமாக திகழ்ந்தவன் சீலமிக்க சாக்ரடீஸ். தன் அறிவின் மூலம் மக்களை புதியதோர் பாதையில் புகுத்தினார். தமது ஆராய்ச்சிக்காக அவர் எடுத்துக்கொண்ட கருத்து ஆண்டவனை பற்றியது மாத்திரமல்ல, அன்றாட வாழ்வில் மக்கள் மையத்திலே விளையாடும் சொற்கள். அவர் காட்டிய வழியும் கையாண்ட முறையையும் மிக மிக புதியது. தத்துவத்தை விண்ணுலகினின்று மண்ணுலகுக்கு கொணர்ந்தவர் சாக்ரடீஸ் என்று பெருமிதம் கொள்கிறான் ரோமாபுரி சசிரோ. 30 ஆண்டுகளாக மக்களோடு உறவாடி தம் அறிவை பெருக்கினோர் கிரீசிஸ் மட்டுமல்ல, உலகிலேயே வேறு எவரும் இல்லை என்று மெகாரோ, திரேஸ் என்ற நகரங்களின் பேரறிஞர்கள் போற்றினர். எங்கெங்கே எதிர்மறை முகத்தான் வாதிடுவது எப்படி என்று கேட்கப்படுகிறதோ அங்கே சாக்ரடீஸ் நிற்கிறான். இன்னும் எல்லா பல்கலைக்கழகத்திலும் போதிக்கப்படுகிற சாக்ரடீஸ் வழி என்னும் பாடநூலின் ஒவ்வொரு இதழிலும் விசக்கோப்பையை கையிலேந்தி நிற்கிறான் சாக்ரடீஸ். மேகத்தோடு மேகம் உராய்வதால் ஒரு ஒளி உண்டாவதைப் போல சொற்களோடு சொற்களை மோதவிட்டு இடையிலே எழும் பேரொளியாய் நிற்கிறான் சாக்ரடீஸ். அவன் கல்லறை புழுதி மேடாய் விட்டதென்றாலும் இன்னும் அவன் திருப்பெயர் பழுதில்லாதிருக்கிறது. தனது தத்துவத்தை கேலி செய்யும் முறையில் அரிஸ்டோபேனிஸ் என்ற பிரபல நாடகாசிரியன் மேகங்கள் என்ற நாடகம் எழுதி அதில் தன்னை ஒரு பாசாண்டி என்றும் பிழைக்க வழியில்லாதவன் என்றும் மனப்பேதப்பட்ட பைத்தியக்காரன் என்றும் கோழிக்கூண்டில் தான் உலவிக்கொண்டு இதுதான் உலகம் என்று நினைக்கும் அறிவிலி என்றும் கேலி செய்யும் முறையில் 30,000 பேர்கள் ஒருங்கூடி நாடகம் பார்ப்பதற்குண்டான வசதிகளோடு கட்டப்பட்டிருந்த ஒரு நாடக கொட்டகையில் இந்த நாடகம் நடக்க பெற்றதை பார்த்து ஆசிரியனுடைய அறியாமை கிறங்கி புன்சிரிப்போடு திரும்பிய கலைக்களஞ்சியம் சாக்ரடீஸ். ஆணவ வெறியால் பலரை பழிவாங்க அதிகார வர்க்கம் சீறிய போதெல்லாம் எச்சரித்து அது நல்வழி நடக்க தன் சுடரொளி காட்டிய கலங்கரை விளக்கம். நீதியை நேர்வழி நடக்க ஒட்டாமல் தடுத்த பல சண்டாளர்களை தன் வினாவிடையால் திடுக்கிடச் செய்த தன்னுணர்வாளன். தனது சிந்தையை புலன்களில் புகவிடாது எளிதில் தன்வயப்படுத்தி கொண்ட விவேகி. வாழ்விழந்த பலருக்கு வாழ்வின் பிறப்பிடத்தை காட்டிய பெரியோன் நமது மதிப்புக்குரிய தத்துவஞானி சாக்ரடீஸ். ஏதென்ஸ் நகர வாசிகளை பற்றி மெகாலே பின்வருமாறு கூறுகிறான். ஏதென்ஸ் நகர மக்கள் பிற நாட்டு மக்களை காட்டிலும் பன்மடங்கு அறிவிற் சிறந்தவர்கள். ஒவ்வொருவனும் நீதி அறிந்தவன், போர் வீரனும் நீதிபதியும் ஆவான். மிகவும் எளிய நகரவாசிக்கும் பிழைக்க வழியையும் கவலையற்று ஓய்ந்திருப்பதற்கு வசதியையும் நாட்டை நடத்தி செல்லும் நல்லதோர் அறிவையும் இன்பமாய் பொழுதுபோக்கும் சாதனங்களையும் அந்த நாட்டு குடியரசு தந்தது. அப்பேற்பட்ட நாட்டில் பிறந்த சாக்ரடீஸ் எவ்வளவோ பயங்கர போர்களும் அதனால் மாற்றி கிழிக்கப்பட்ட நாட்டின் எல்லை கோடுகளும் புது புது நாடுகளை நமக்கு காட்டிய கடல் கொந்தளிப்பும் நிலநடுக்கமும் எரிமலை குமுறலும் எவ்வளவோ விஞ்ஞான கருவிகளும் அரசாங்கமும் அதன் ஆட்சி பீடமும் மணிமுடியும் செங்கோலும் அவைகளின் சட்டங்களும் தோன்றி மறைந்தன. எனினும் சாக்ரடீஸ் அன்று தோன்றியவன் இன்றும் கருத்துருவில் தோன்றுகிறான். இவ்வுலகம் முடியும் வரை தோன்றுவான். ஏன்? அவன் உலகு கழித்தது அழியாத அறிவு செல்வம். பாரசீக மன்னனாய ஜெர்ஜெக்ஸ் என்பவன் கிரேக்க நாட்டை கட்டியாள எண்ணி ஆசியாவும் ஐரோப்பாவும் சந்திக்கும் இடமான பாஸ்பரஸ் நீர் சந்திப்பை படகு பாலத்தால் 7 நாட்கள் இரவு பகலாக கடந்து கிரேக்க நாட்டை முற்றுகையிட்ட போது அப்பாரசீக மன்னனை புறங்கண்ட வீர மரபினர் முகாமிலே இருந்து போரிட்ட வீர வேங்கை சாக்ரடீஸ். வாலிபத்தில் ஆர்கேலாஸ் என்ற பண்டிதருடன் ஒருமுறை சமாஸ் நகருக்கு சென்று அந்த நாட்டில் புகழோடு வாழ்ந்த பேரறிஞர் ஜீனோ என்பவரிடம் எதிர்மறை முகத்தான் சொற்போர் நடத்தும் திறமையை கற்று களிப்பெய்திய கல்விக்கடல், அறிவின் வற்றாத ஊற்று, ஆற்றலின் களஞ்சியம் சாக்ரடீஸ். ஜகத்தை சிந்தனை கூடமாக்க எண்ணிய இவன் மேல் சீரழிக்க வந்தவன். கிரேக்கர்கள் தொழுது வரும் கடவுள்களை பொய்யென்று தூற்றி தான் ஒரு புது கடவுளை உண்டாக்குகிறான், இளைஞரை கெடுத்து விடுகிறான் என்ற
குற்றஞ்சாட்டி தன் குற்றச்சாட்டை மெலிடஸ் என்பவன் பின்வருமாறு படிக்கிறான் நீதிமன்றத்தில். குற்றச்சாட்டு: பித்தஸ்பேட்டையில் இருக்கும் மெலிடஸ் என்பவரின் மகன். மெலிடஸ் என்பவன் அலோபேக் பேட்டையில் வசிக்கும் காலஞ்சென்ற சோப்ரோனிக்கஸ் மகன் சாக்ரட்டிஸ் மீது பின்வருமாறு குற்றஞ்சாட்டுகின்றேன். ஏதென்ஸ் நாட்டு மக்களும் அரசாங்கமும் எந்த கடவுளர்களை தொழுகின்றார்களோ அந்த கடவுளர்களை தொழுகிறதில்லை. அதற்கு பதிலாக இவன் இதற்கு முன்பில்லாத புதிய கடவுள்களை புகுத்துகிறான். வானத்தை பற்றியும் நிலத்தை பற்றியும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றான். சந்திரனை மண் என்றும் சூரியனை கல் என்றும் சொல்லுகின்றான். புதிய மத கோட்பாடுகளை புகுத்துகின்றான். சாக்ரட்டிஸ் மிகவும் தீயவன். கடவுளால் விவரிக்கப்படாத மறைபொருள்களை துருவி அறிவது இவனுக்கு எப்போதும் பொழுதுபோக்காக உள்ளது. இவன் கெட்டதை நல்லதை போல் நாட்டவல்லவன், நல்லதை கெட்டதை போல் நாட்டவல்லவன் மற்றும் இளைஞர்களை தன் பேச்சின் வன்மையால் கெடுத்து விடுகிறான். ஆதலின் மெலிடஸ் என்ற வாதியாகிய நான் இவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டுமென்று நீதிமன்றத்தை வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு மெலிடலஸ், பித்தஸ்பேட்டை, ஏதென்ஸ். நீதிமன்றத்தில் இன்று குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிறோமே என்பதற்காக அவன் கவலைப்படவில்லை. காரணம், அவன் குற்றம் செய்யாததால் தன்னை ஒரு காலத்தில் நீதிமான் என கௌரவித்த அதே நீதிமன்றத்தில் இவன் தன் உயிருக்காக போராடி கண்ணீர் மல்கி கால் நடுக்கத்தோடு நிற்கவில்லை. உண்மைக்காக போராடி தன் உயிரையே அர்ப்பணித்தான். இவனுக்கு முன் டயகோரஸ் இதையே பேசினான். முக்கியமாக கடவுளர்களை பற்றி பேசினான். சிறப்பாக சில ஆபாச கருத்துக்கள் அடங்கிய, அதாவது தாயையே தாரமாக்கி கொண்ட ஏராஸ், தங்கையை தாரமாக்கி கொண்ட ஜூவெஸ் போன்ற கிரேக்க கடவுள்களை பற்றியும் பிறவற்றை பற்றியும் கருத்தில்லா பூசாரிகளும் மத தலைவர்களும் கட்டிவிட்ட பொய் கதைகளை போர்க்கலைத்தான் டயகோரஸ். சிரித்தனர் சிலர், சீறினர் பலர். ஒளி இல்லாத காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களால் சிந்தைக்கு செயல் கொடுக்க எண்ணாத கிரேக்கத்தின் பெருங்குடி மக்களால் டயகோரஸ் அழிக்கப்பட வேண்டியவன் என்றனர். அந்த கொக்கரிப்பை கண்டு பயந்து மிலோஸ் என்னும் தான் வாழ்ந்திருந்த ஊரை விட்டோடி கோரிந்த் என்னும் நகருக்குள் மறைந்தான் டயகோரஸ். டயகோரஸ் உயிரை நேசித்தான், உடலை நேசித்தான். சாக்ரட்டிஸ் கொள்கையை நேசித்தான், நீதியை நேசித்தான், எல்லாவற்றுக்கும் மேலாக நாட்டை நேசித்தான். டயகோரஸ் உயிருக்காக போராடினான். சாக்ரட்டிஸ் வெற்றி வீரன் போல் நெஞ்சுயர்த்தி சாவின் சன்னிதானத்திலே நுழைந்தான். ஆனால் சாக்ரட்டிஸ் தன் உயிரையும் தன் தாயகமாம் ஏதென்ஸ் நகரத்தில், அதுவும் அதன் சிறைச்சாலையில் தன் நண்பர்கள் புடைசூழ மலர்ந்த முகத்தோடு கை நடுக்கமில்லாமல் கடும் விஷத்தை குடித்து கண் மூடினான். டயகோரஸ் ஊரை விட்டே ஓடினான். சாக்ரட்டிஸ் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. இந்த இருவருக்குமிடையே இருந்த காலம் மிக குறுகியதுதான். டயகோரஸை பரிகசித்த மக்கள் சாக்ரட்டிஸின் பேராற்றலை கண்டு திடுக்கிட்டனர். அத்தகு அறிவு களஞ்சியமான அப்பெரியோன் அன்றும் பேசினான், இன்றும் நம்மிடையே பல முறைகளில் பேசிக் கொண்டிருக்கின்றான். சாக துணிய மாட்டான் சாக்ரட்டிஸ். விண்ணப்பம் செய்து மன்னிப்பு கேட்டு வாளை கெஞ்சுவான் என்று நினைத்து ஏளனம் பேசிய ஈரமில்லா நெஞ்சினர் அவன் சமாதிக்கடியிலேயே மௌனம் சாதித்து விட்டனர். தோல்வி யாருக்கு என்பதை இன்னும் ஏதென்ஸ் நீதிமன்றத்தின் முன் கட்டப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி மணியை யாரும் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. அது அன்றே தோல்வி. மெலிடஸ், அனிடஸ், லைகோல் என்ற மாபாதகர்களுக்கு வெற்றி. நமது வீரனாம் சாக்ரட்டிஸுக்கு என்றும் பலமுறை தன் நாவால் பகர்ந்து விட்டது. இனியும் சந்தேகமா? ஏதென்ஸ் நீதிமான்களே என்று யாரும் இப்போது கேட்க துணிய மாட்டார்கள். சாக்ரட்டிஸ் நஞ்சுண்டு இறந்த நாளன்று நடத்திய சவ அடக்கத்தின் போதே சாலைகளையெல்லாம் சாகரமாக்கி விட்டார்கள் மக்கள் தம் கண்ணீரால். சாக்ரட்டிஸ் ஆகிலும் தன் கொள்கைக்காக நஞ்சுண்டு மாண்டான். அவனை கொல்ல முன்வந்த மூட கொள்கைகள் அவ்வளவும் தானாகவே செத்துவிட்டன. தான் செத்து காட்டி தன் எதிரிகளின் எண்ணத்தை சாகடித்தான். நீதியை தேடி சென்றவர்களை தைரியமாக அழைத்து சென்றவன் சாக்ரட்டிஸ். அதனாலேயே பலனை மட்டும் மக்களுக்கு பங்களித்து தண்டனையை மாத்திரம் தான் ஒருவனே ஏற்றுக்கொண்ட தைரியவான். சேயின் நன்மைக்காக மருந்துண்ணும் தாயின் குணம்படைத்த தலைவன். அநீதிக்கு சாகா வரமிருந்தாலும் அதன் நிழலில் கூட நிற்க அஞ்சிய அறவோன்.
நீதியை நிலைநாட்ட பலிபீடம் நோக்கி சென்ற நெஞ்சுரம் படைத்தவன் தன் வாதத்தை ஏதென்ஸ் நீதிமன்றத்தின் முன் நிலைநாட்ட நிற்கிறான். அவனுக்காக வழக்கறிஞர் ஒருவன் 500 பக்கங்கள் கொண்ட வாதத்தை ஏந்தி முன்வந்தான். ஆனால் இவன் அவனை பேச விடவில்லை. குற்றவாளிக்காக மற்றொருவன் பேசுவது சரியல்ல. ஆகவே வேண்டாமென மறுத்து அவனே பேசுகிறான். அவனை விட மேலாக அன்றும் இன்றும் யார் பேசினார்கள்? ஆகையால் அவனே பேசுகிறான். அதனால் அவன் இன்று நம்மிடையே உயிரோடு இருக்கிறான். உண்மை, சாக்ரட்டிஸ் சாகவில்லை. அவன் தாங்கியிருந்த உடல் இல்லை. அவன் சொன்ன உண்மைகள் இருக்கின்றன. ஆனால் அவனை கொல்ல சதி செய்த குற்றவாளியாக்கி கூண்டில் நிறுத்தி கொன்றுவிட்ட கொடியவர்களும் இன்று உயிரோடு இல்லை. சந்திரனில் களங்கமும் சாகரத்தில் புயலும் சோகத்தில் சிரிப்பும் இருப்பதை போல ஏதென்ஸில் இந்த சண்டாளர்கள் இருந்தார்கள். சாக போகின்ற ஒருவன் சாக துணிந்த ஒருவனை சாகடித்து விட்டான் என்று அற்ப சந்தோஷப்படுகிறான். அதை விளக்கத்தான் அறிவொளி பரப்பிய அண்ணல் சாக்ரட்டிஸ் பேசுகிறான். இறப்பதும் பிறப்பதும் மாற்ற முடியாத நியதி. ஆனால் என் வாதங்களை உங்கள் தர்க்கத்தால் மாற்ற முடியுமானால் மாற்றுங்கள் என்று மார்தட்டி கேட்ட சாக்ரட்டிஸ் முன்பு செத்தவர்கள் போலானார்கள் அந்த செல்லா காசுகள். ஆனால் சாக்ரட்டிஸ் சாகடிக்கப்பட்டான். அதுதான் விந்தை. கொடுமை கோர தாண்டவம் புரிந்து கொண்டிருந்த போது நீதி தன் உதட்டின் ஓரத்திலேயே சிரித்து கொண்டிருந்தது. அநீதி ஆரவாரம் செய்து கொண்டிருந்த போது நீதி மௌனம் சாதித்து கொண்டிருந்தது போலும் அதன் சாயல் அப்படியே இன்றளவும் படிந்துவிட்டது. மடிந்தும் பேசுகிறான் சாக்ரட்டிஸ். தன் அருமை நண்பன் பிளாட்டோ மூலமும் மகாவீரன் அலெக்சாந்தரின் ஆசிரியனான அரிஸ்டாட்டல் மூலமும் பேசி கொண்டிருக்கின்றான். தர்க்கவாதம் புரியும் பல்கலைக்கழக முதல் மக்கள் வசிக்கும் இடமெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றான். தன் மரண தண்டனைக்கு முன்பு மன்றத்தில் பேசினான். காலமெல்லாம் பேசினான். பேசிக்கொண்டே இருக்கின்றான். அவன் பேசிய வாயின் அசைவு நின்றது. நாடி துடிப்புகள் நின்றன. உடல் குளிர்ந்தது. கடைசி மூச்சு அருகில் நின்றோர் உகுத்த கண்ணீரை துடைத்தது. அவன் எதையும் எழுதி வைக்கவில்லை. தனக்கென்று ஒரு மன்றமும் அமைத்து கொள்ளவில்லை. பின்பற்றுவோர் இன்னார்தான் என்றும் அவன் யாரையும் நியமிக்கவில்லை. எனினும் பேசுகிறான். இரவா காலமே. இன்னும் எத்தனை ஆண்டுகள் சாக்ரட்டிஸ் பேசி கொண்டிருப்பானோ? கால வெள்ளத்தாலும் அவன் கருத்துக்கள் அடிபட்டு போகவில்லை. இடையே ஏற்பட்ட பெரும் பூகம்பத்தாலும் அவன் அறிவொளி மங்கி மடிந்து விடவில்லை. ஆனால் அன்று தன் உயிரை நீதிக்கு காணிக்கையாக வைத்து ஏதென்ஸ் நீதிமன்றத்தில் கம்பீரமாக நின்று தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கையோடு பேசியது இதுதான். நீதிமன்றம். எழில் கொளிக்கும் ஏதென்ஸ் நகர நீதிமான்களே, இந்த என்னுடைய 72வது வயதில் முதலாக இப்போதுதான் நான் குற்றவாளி கூண்டில் நிற்கிறேன். இதற்கு முன் நான் எப்போதுமே இந்த கோலத்தில் நுழைந்ததில்லை. ஆகையால் இந்த விதமான கண்ணியம் வாய்ந்த வார்த்தைகளே இங்கு கையாள வேண்டும் என்பதும் எனக்கு புதியதாக இருக்கிறது. பழக்கமில்லாத காரணத்தால் நான் ஏதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்திவிட்டால் நீதிமன்றத்தில் இதுவரை நிற்காத ஓர் ஏழை, அதுவும் பழக்கமில்லாதவன் என்ற காரணத்தால் என்னை உங்கள் காருண்ய உள்ளத்தால் மன்னிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். என் குழந்தை பருவம் முதல் இந்த என் வயோதிக பருவம் வரை பார்த்தால் நான் வாழ்ந்த இந்த 72 ஆண்டுகள் மிக பெரிய காலமாகும். ஆனால் நித்திய தத்துவத்தோடும் அழிவில்லாத காலத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கால வேகத்தில் அடித்து கொண்டு போகும் அணுவுக்கு அணு என் வாழ்நாள் செழித்தோங்கும் கலை கோயிலாம் கிரேக்கத்தின் கீர்த்திமான்களே. நான் என் தத்துவத்தை மக்களிடையே சொல்ல ஆரம்பிக்கும்போது இங்கே நீதிமான்களாக வீற்றிருக்கும் உங்களில் மிக பல சிறு பிள்ளைகளாக இருந்தீர்கள். என்றாலும் அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த குற்றமற்றவனுக்கு நீதி வழங்கும் பெருமைக்குரிய மக்களாக வீற்றிருக்கும் உங்களை நான் அவமதிக்க மாட்டேன். நான் அப்படி செய்வேனானால் என் தாய் நாட்டின் சட்டத்தையும் நீதியையும் அவமதித்தவனாவேன். என் மேல் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு எனக்கு மரண தண்டனையை அளிப்பதானாலும் என் குழந்தைகளை இந்த நீதிமன்றத்தின் காலடியில் கிடத்தி நான் உயிர் பிச்சை கேட்கப் போவதில்லை. நான் அப்படி செய்வேனானால் என் குழந்தைகளின் பரிதாப முகங்களை பார்த்து நீதியிலிருந்து நீங்கள் தவறிவிடவும் கூடும். நீதியின் வல்லமையை என் குழந்தைகளின் கண்ணீரால் மறைக்க நான் எண்ணவில்லை. ஏனெனில் நான் தவறுடையவனா அல்லவா என்று நிரூபிக்கப்பட்டால் அதனால் வரும் தண்டனை அல்லது மன்னிப்பு ஆகியவைகளுக்கு நானே நேரடியான பொறுப்பாளி. ஆகவே என்னால் காப்பாற்றப்படுகிற அல்லது என் இரத்த பாசத்தில் கலந்த அல்லது என் நன்மை தீமைகளில் கவலை கொண்ட யாருமே கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஏன், என்மேல் குற்றம் சுமத்தியிருக்கிற எதிரிகளை கூட கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் பொய் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நான் அடையப்போகும் தண்டனையை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமென்று நாக்கில் நீர் ஊறிக்கொண்டிருக்கும் அவர்களை ஏன் என் துக்கத்தில் துணை சேர்க்க வேண்டும் என்பதனால்தான். நீண்ட நாட்களாக என்மேல் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றங்களுக்கெல்லாம் எனக்களிக்கப்பட்டிருக்கும் இந்த குறுகிய காலத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது.
நடுநிலை அறிந்த நகரத்தார்களே, நண்பர்கள், சுற்றத்தார், வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், உள்நாட்டார், அயல்நாட்டார், அரசாங்க ஊழியர்கள், அஃதல்லாதார் என்று பாகுபாடில்லாமல் நியாயத்தை வழங்க வாள்முனையில் உறுதி செய்து கொண்ட உத்தமர்களாகிய உங்கள் முன்னிலையில் நிற்கிறேன். கண்டோர் வீக்கம் கலைகோயிலாம் ஏதென்ஸை தலைநகரமாக கொண்ட கிரேக்க நாட்டில் பிறந்ததற்காக பெருமைப்படுகிறேன். மற்ற நாடுகள் எல்லாம் மக்களுக்கு எதையெதையோ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும்போது சிற்பக்கலை, விஞ்ஞானம், சட்டம், சமூக அமைப்பு, அரசியல், ஆராய்ச்சி, நீதி, நேர்மை, நட்பு ஆகியவளை பற்றியே நான் மக்களுக்கு போதித்து வந்த ஏதென்ஸ் நீதிமன்றத்தின் முன் குற்றவாளி என்ற பெயரால் நிற்கிறேன். உலகத்தில் 2/3 பாகத்தை அடக்கி ஆண்ட பெர்சிய மன்னன் டேரியல் என்றவனை புறமுதுகிடச் செய்த வீரனாம் எர்குலஸ் என்ற ஏந்தலில் முன்னோனான வயோதிகன் நீதிக்காக இரு கையேந்தி நின்று மேலும் பேசுகிறான். ஒரு மனிதன் தான் அடைந்திருக்கும் வயோதிகத்துக்காக கவலைப்படக்கூடாது. பிறகு ஏன் எல்லா வயோதிகர்களும் ஏக மனதாக கவலைப்படுகின்றார்கள்? வயோதிக காலத்தில் தான் இறந்து போவது திண்ணம் என்ற எண்ணம் வந்துவிடுகின்றது. உடனே அச்சம் உண்டாகிறது. அதுவரை நினையாத எண்ணங்களையெல்லாம் அப்போது எண்ணத் தொடங்குகின்றான். இந்த உலகத்தில் கெட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மறு உலகத்தில் தண்டனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்ட வரலாறு அவன் ஒரு காலத்தில், அதாவது இளமையில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றான். வயோதிகம் வந்த பிறகு அவைகளெல்லாம் உண்மையாக இருக்குமோ என்று கவலைப்படுகிறான். வயோதிகத்தினால் ஏற்பட்ட உடல் மெலிவினாலோ அல்லது மறு உலகத்துக்கு சமீபத்தில் இருக்கிறோமே என்ற பயத்தினாலோ தான் அடையப்போவதாக நினைத்து கொண்டிருக்கும் தண்டனைகள் தன் கண்முன் தாண்டவமாடுகின்றன. நான் யாருக்காவது ஏதாவது தீமையை செய்திருக்கின்றேனா என்று என்னைத்தானே கேட்டுக்கொள்கிறேன். நான் செய்த பல அநியாய காரியங்கள் அவன் நினைவுக்கு வருகின்றன. தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தை பயத்தினால் எப்படி திடீரென விழித்து கொள்ளுமோ அதை போலவே அவன் தன் பழைய காரியங்களை பற்றி நினைத்து கொண்டு அவைகளுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என பயப்படுகின்றான். எவன் ஒருவன் தன் மனப்பூர்வமாக யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் செய்யவில்லை என்று உணர்கின்றானோ அவன் வயோதிக காலத்தில் நம்பிக்கையோடு வாழ்கின்றான். இந்த நம்பிக்கைதான் தள்ளாத வயதில் தாதி போல் இருந்து உதவுகிறது. நெறியுடையொனை தூய வாழ்வினனை நம்பிக்கை எனும் மாதவியே நடத்திச் செல்கின்றாள். வயோதிகத்தில் தாதியாய், வழிநடையில் துணைவியால் இருக்கும் அவள் அலையுறும் ஆத்மாவுக்கு ஆறுதல் அளிக்கின்றாள் என்று கூறிய பிண்டார் என்ற நமது கவிஞன் பொற்கவிதையை இங்கே நினைவுபடுத்துகிறேன். ஆகவே நான் எந்தவித அபாயங்களுக்கும் அநியாயங்களுக்கும் சோர்ந்து விடுவதில்லை. ஏனெனில் இதுவரை நான் யாருக்கும் எந்தவித தீங்கும் இழைத்ததில்லை, இழைக்க எண்ணியதும் இல்லை. ஆகவே என் நிழலிலே என்னை பயங்கரப்படுத்தியதில்லை. ஆதலால் பிறர் நிழலை பார்த்து நான் பயப்பட தேவையில்லாமல் போய்விட்டது. என்மேல் என் நண்பர் மெலிடஸ் அவர்கள் சுமத்திய குற்றங்களில் முதன்மையானது நான் சாமர்த்தியமான பேச்சாளி என்பது. அதுதான் அவர் சொல்லிய பொய்கள் எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய பொய். அப்படியே அவர் குற்றச்சாட்டு உண்மையாயிருக்குமானால் அந்த பேச்சின் வன்மையில் நீங்கள் யாரும் மயங்கி கட்டுப்பட்டு போகக்கூடாதென்பதே என் முதல் வேண்டுகோள். அறிந்தோ அறியாமலோ என் எதிரி ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். குற்றம் சுமத்தி உங்கள் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் என்னை ஒரு சாமர்த்தியமான பேச்சாளி என்று அவரே கண்ணியமாக ஒப்புக்கொண்டதற்காக பெருமைப்படுகிறேன். இங்கே நான் நல்ல பேச்சாளி என்று குறிப்பிடுவது உண்மை, பேசுபவனையே குறிப்பிடுகிறேன். அந்த வகையில் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். நான் வாய் திறந்தால் பொய் இருக்குமிடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்ளும். அநீதி என் வழியில் குறுக்கிடுவதில்லை. அக்கிரமங்களை சகிக்க என் மனம் ஒப்புக்கொள்வதில்லை. டம்பக்காரர்களை நான் என்றும் போற்றி புகழ்ந்ததில்லை. பணக்காரர்களிடம் நான் எப்போதும் முகமன் பேசி என் காரியங்களை சாதித்து கொள்ள எண்ணியதில்லை. நான் பட்டினி கிடந்து சாக நேர்ந்தாலும் உண்மையில்லாத ஒருவனிடம் நெருங்கியதில்லை. இவைகளே அன்றி நான் ஒரு நல்ல பேச்சாளி அல்ல என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். ஏன், நான் இப்போது பேசுவதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உண்மையை சொல்லும் ஒரு சாதாரண மனிதனை நல்ல பேச்சாளிகள் பட்டியலில் சேர்க்க எண்ணினால் நான் ஒரு நல்ல பேச்சாளியாக மாத்திரமில்லை, அதைவிட பல படிகள் மேலான ஆவேச பேச்சாளி என்றே ஒப்புக்கொள்கிறேன். இரண்டாவதாக, என் மேல் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றம் நான் ஆகாயத்தை பற்றியும் நிலத்தின் அடிவாரத்தை பற்றியும் ஆராய்வதால் நான் கடவுள் நம்பிக்கை அற்றவன் என்பது. இது எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டு என்பதை ஏதென்ஸ் நகர நீதிமான்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து பாருங்கள். தனக்கு விருப்பமான ஒன்றில் உள்ளத்தை செலுத்தி உண்மையை கண்டுபிடிக்க விரும்புகின்ற ஒருவனை நாத்திகன் என குற்றஞ்சாட்டுவது எவ்வளவு மோசமான பழி என்பதை என் மனம் வேதனைப்படுகிறது. கண் இருப்பதால் பார்க்கின்றேன், கால் இருப்பதால் நடக்கின்றேன், கைகள் இருப்பதால் வேலை செய்கின்றேன், காதுகள் இருப்பதால் கேட்கின்றேன், வாயிருப்பதால் பேசுகின்றேன், அதேபோல் உள்ளம் இருப்பதால் சிந்திக்கின்றேன்.
இது எப்படி தவறாகும் என்று எனக்கே தெரியவில்லை. மோசமான கருத்துக்களை அழகான காரணங்களால் நிலைநாட்டுகின்றேனாம். இவ்வளவு கெட்ட எண்ணத்தோடு இந்த நல்ல வாதங்களையெல்லாம் பொய்மூலாம் பூசி வெளியுலகுக்கு பரப்பிய அவர்களே மிக மிக அபாயமான மனிதர்கள் என நான் அஞ்சுகிறேன். வஞ்ச நெஞ்சத்தோடு என்னை வழக்கு மன்றத்தில் நிறுத்திய என் எதிரிகள் யாரையும் உங்கள் முன் நிறுத்தி நான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்பவில்லை. நான் அப்படி செய்ய விரும்பினால் எதிரியோடு போராட முடியாத வீரன் எதிரியின் நிழலோடு போராட விரும்புகின்ற கோழைக்கொப்பானவனாவேன். ஏனெனில் என்னுடைய நியாயமான எதிரிகள் அநீதியும் அறிவின்மையும்தான். அவர்களல்லாமல் அவைகளின் நிழல்கள். மேலும் அவர்கள் யாரும் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். இதுவரை அவர்கள் சொல்லியதும் இல்லை. வேண்டுமானால் நண்பர் மெலிடஸ் அவர்களை சில கேள்விகள் கேட்க விரும்புகின்றேன். குறுக்கு விசாரணை. நீதிமான்களே, உங்கள் கட்டாயத்துக்காகவும் நீதிமன்றத்தின் சம்பிரதாயத்திற்காகவும் சிறிது நேரம் மெலிடஸ் அவர்களை குறுக்கு விசாரணை நடத்துகிறேன். சாக்ரட்டிஸ்: இங்கே வாருங்கள் மெலிடஸ், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வாலிபர்களை எப்படி சீர்திருத்த வேண்டும், யார் சீர்திருத்த வேண்டும் என்று தானே நீங்கள் எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள்? மெலிடஸ்: ஆமாம். அப்படியானால் அந்த வாலிபர்களை யார் சீர்திருத்துகிறார்கள் என்று நீதிபதிகளிடம் கூறுங்கள். சட்டங்கள். நண்பரே, நான் அதை கேட்கவில்லை. யார் அவர்களை சீர்திருத்துகிறார்கள், சட்டங்களா மனிதர்களா? இதே நீதிமான்கள். இவர்கள்தான் வாலிபர்களுக்கு போதித்து சீர்திருத்துகிறார்களா? ஆமாம், உண்மையாக இவர்கள்தான். இவர்கள் எல்லாருமே அல்லது ஒரு சிலரா? எல்லோரும் தான். தெய்வத்தின் மீது ஆணை, இதோ கூடியிருக்கிறார்களே இந்த மக்கள், இவர்களும் தான். செனட் சபை உறுப்பினர்கள், அவர்களும் தான். ஆகவே என்னை தவிர ஏதென்ஸ் நகர மக்கள் அனைவரும் வாலிபர்களை சீர்திருத்துகிறார்கள் அல்லவா? ஆமாம். ஓர் ஐயம். குதிரைகளை எடுத்துக்கொள்வோம். அவைகளை ஒருவன் மட்டிலும் துன்புறுத்தி உலகிலுள்ள மற்றோரெல்லாம் அதற்கு நன்மை செய்கிறார்களா? அப்படி சொல்வது உண்மைக்கு நேர்மாறானதல்லவா? ஒருவனுக்குத்தான் அப்படி செய்ய முடிகிறது, பல பேருக்கு அப்படி செய்ய முடியவில்லை. அதாவது குதிரையை பழக்குகிறவன் நன்மை செய்கிறான், பயன்படுத்துகிறவர்கள் தீமை செய்கிறார்கள். அது உண்மைதானே மெலிடஸ்? இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். கெட்டவர்களோடு வாழ்வது நல்லதா, நல்லவர்களோடு வாழ்வது நல்லதா? தன்னோடு இருப்பவர்களால் தனக்கு நன்மை ஏற்படுவதை விட தீங்குதான் ஏற்பட வேண்டுமென்று யாராவது நினைப்பார்களா? பதில் சொல்லுங்கள். உண்மையாக விரும்ப மாட்டார்கள். நான் இளைஞர்கள் மனதை கெடுத்து விடுகிறேன் என்று குற்றஞ்சாட்டுகிறீர்களே, தெரிந்து சொல்கிறீர்களா, தெரியாமல் சொல்கிறீர்களா? மௌனம் சாதிக்கிறான். மெலிடஸ் தக்க விடையளிக்க தெரியாமல் விழிக்கிறான். பார்த்தீர்களா நீதிமான்களே, இவரை இப்படி என்றால் மற்ற இருவரை ஏன் விசாரிக்க வேண்டும்? ஆனால் நீங்கள் ஒன்று கேட்கலாம். நீயே அகால மரணத்தை தேடிக்கொள்ள பார்க்கிறாயே, இது உனக்கு வெட்கமாக இல்லையா என்று நீங்கள் கேட்கக்கூடும். அதற்கு நான் ஒரு தெளிவான பதிலை கூறுகிறேன். மனிதன் எவனும் சாவை பற்றியோ வாழ்வை பற்றியோ எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. தான் செய்யும் காரியம் சரியா தவறா என்று மட்டுமே அவன் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் உங்கள் கருத்துப்படி பார்த்தால் ட்ராய் நகரில் மடிந்த வீரர்கள் எதற்குமே தகுதியற்றவர்கள் நன்றாகிவிடுமே. அவர்கள் மானமிழந்து வாழ்வதை விட ஆபத்தில் சிக்கி வாழ்வது சிறந்தது என்று கருதிய தெடிஸின் மகன் அதிப்பஸை நீங்கள் வீரனாக மதிக்க மாட்டீர்கள் என்றுதான் ஆகிவிடும். அவன் ஹெக்டரை கொல்ல துடித்த போது அவனுடைய தெய்வத்தாய் தெடிஸ் தேவி உன் தோழனான பட்ராக்குலஸை ஹெக்டர் கொன்றான் என்பதற்காக இப்படி பழி வாங்கினால் நீயும் சாக நேரும். ஹெக்டர் மடிந்தது விதி உன்னை இதே மாதிரி பழிவாங்க காத்திருக்கிறது என்ற முறையில் எச்சரித்திருக்கிறாள். எவ்வளவு எச்சரித்தும் தெடிஸ் தேவியின் மகன் அகிப்பஸ் ஆபத்தையும் சாவையும் பொருட்படுத்தவில்லை. அவற்றுக்கு அஞ்சவும் இல்லை. மானம் இழந்து வாழ்கிறோமே, நம் நண்பன் மனிதருக்கு பழிவாங்காமல் இருக்கிறோமே என்றுதான் அஞ்சினான். இப்போதே நான் சாக தயார்தான். இப்படி இங்கே பகைவர்கள் குத்தீட்டியுடன் நிற்கும் கப்பல்களுக்கு அருகில் போய் செத்தாலும் சாகிறேன் என்கிறான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வதென்ன? அவமானம் நேருமே என்று கவலைப்பட வேண்டுமே தவிர சாவை பற்றியோ மற்றதை பற்றியோ கவலைப்படக்கூடாது. மூன்றாவது குற்றச்சாட்டு, நான் இளைஞர்களை கெடுத்துவிட்டேன் என்பது. நான் எந்த வகையில் அவர்களை கெடுத்துவிட்டேன் என்பது எனக்கே புரியவில்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 30 ஆண்டுகளாக நான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவனுக்கு பிறர் சொல்வதை புரிந்து கொள்ளுகிற வயது 10 என்று வைத்தால் 40 வயதுடைய மனிதனாகும் வரையிலாவது நான் சொல்லியதை அவன் கேட்கும் வயதடைந்திருப்பான். என்னுடைய இந்த 30 ஆண்டு பிரச்சாரத்தை ஏதென்ஸ் நகரம் எப்படி கேட்டு சகித்து கொண்டு வாழாவிருந்ததோ தெரியவில்லை. அல்லது 30 ஆண்டுகளில் வராத ஆபத்து இப்போது என்னை வந்துவிட்டதோ அதுவும் எனக்கு புரியவில்லை. இவ்வளவு நாட்கள் சகித்து கொண்டிருந்தது தனி மனிதன் சுதந்திரத்தை தட்டி பறிக்க கூடாதென்ற தயாள சிந்தனையினாலா
என்பதும் எனக்கு புலப்படவில்லை. அல்லது எனக்களித்த சுதந்திரம் முதலில் இளமையோடு இருந்ததால் சரியாக வேலை செய்து இப்போது அந்த சுதந்திரத்திற்கு நாளாகி விட்டதால் கிழடு தட்டி போய் விட்டதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் வாதி இப்போது காட்டும் காரணங்கள் எந்த ஆண்டவனை மக்கள் நம்புகிறார்களோ, எந்த சக்தியின் பெயரால் உயிரினங்கள் இயங்குகின்றனவோ அதற்கப்பாலான ஒன்றை கற்பித்து இளைஞர்களை நம்பும்படி செய்தேன் என்பது. இந்த இடத்தில் எதிரி தன்னையும் அறியாமல் ஓர் உண்மையை விரட்டி விடுகிறார். அதாவது எல்லாரும் நம்பும் ஒன்றுக்கப்பாலானதை நான் நம்புவதோடு அல்லாமல் இளைஞர்களை நம்பும்படி செய்தேன் என்பது. அப்படியானால் எதையோ ஒன்றை நம்புகிற ஒருவன் எப்படி நாத்திகனாக முடியும் என்பதை நீதிமான்களாகிய நீங்களே தீர்மானிக்க வேண்டும். இத்துடன் விஸ்வகோப்பையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சாக்ரட்டிஸை காணலாம். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த பகுதியில் நம்ம சந்திக்கலாம்.